கால் படி ஒரு 1/4 கிலோ பாசுமதி அரிசி எடுத்துக்கிறோம். இதை நல்லா கழுவி களைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இதுக்கு 1.25லேருந்து 2 மடங்கு தண்ணி அந்த அதனுடைய பழைய அரிசியாக இருந்தால் 2 மடங்கு, புதுசாக இருந்தால் 1.25 மடங்கு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. தண்ணியை எடுத்துட்டு வச்சுருக்கோம். இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம ஹோல்கரமாக அரைக்க போகிறோம். ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, 10 பல் பூண்டு, இந்த அளவுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை, கிராம்பு 4, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், கல்பாசி ஒரு அரை பூ, அனாசி மொக்கு அந்த ஸ்டார் அனீஸ் ஒரு 3 இதழ், ஒரு மராத்தி மொக்கு, கசகசா, ஜாவித்ரி, சின்ன பூ ஒரு அரைச்சிட்டோம். ஒரு 4 வெங்காயத்தை அப்புறம் போட்டு அரைச்சிக்கிறோம் கொரன்னு. இதுதான் மசாலா, ஆர்த்தன்டிக் மசாலா. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பட்டை, கைப்பிடி வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு போட்டு நல்லா மெரூன் ஷேட் ஆகணும் வெங்காயம். இப்போ அந்த கரம் மசாலா, நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் அடி பிடிக்குது. 1/2 டீஸ்பூன் எண்ணெய், கடலெண்ணெய் விட்டு, அரை கை புதினா, அரை கை மல்லி. இப்போ தான் நம்ம நெய் போடுறோம். 1 டீஸ்பூன் நெய் நல்லா வலிய போட்டுக்கிறோம். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பொடி. சிம் பண்ணிவிட்டு 2 வதக்கிட்டு 4 தக்காளி, 1/4 படி அரிசிக்கு 4 தக்காளி ரொம்ப சரியாக இருக்கும். கல் உப்பு, அதாவது டீஸ்பூனாக இருந்தால் கோபுரமாக 1 டீஸ்பூன் கல் உப்பு கண்ணை மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் மூடி வைங்க. நான் அரிசியில் கொஞ்சம் இந்த குரோசன் பட்டாணி இருந்தது போட்டிருக்கேன், இது போட தேவையில்லை. நல்லா வதக்கி விட்டு அரிசியும் போட்டு நல்லா 1 நிமிஷம் எல்லாமே கோட்டாகிறது போல் உடையாமல் பெரட்டி விட்டு 1.25 மடங்கு தண்ணி போட்டுக்கிறோம். இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் சில்வர் குக்கரை தவிர்த்துட்டு இண்டோலிய குக்கர் வைங்க. அப்போ அதை அடி கொஞ்சம் கூட பிடிக்காது. நல்லா சிம்மிலேயே 1 விசில் விட்டு எடுத்துட்டோம். நல்லா பூவாக சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் உதிராக வேணும்னா 1.5 மடங்கு தண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ தயிர் பச்சடி, வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு கழுவிட்டு தேவையான தயிர், உப்பு, கொஞ்சம் மல்லி இலை. தக்காளி சாதத்துக்கான டிப்ஸும் நான் அடுத்தது சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அதையுமே தொடர்ந்து பாருங்கள். தக்காளி சாதத்தில் நம்ம குறிப்பாக பார்க்குறது, இன்றைக்கி பாசுமதி ரைஸில் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ஸ்டீம் பண்ண புழுங்கல் அரிசியிலையும் செய்து பாருங்கள், ருசி அட்டகாசமாக இருக்கும். அதுபோல் ஹோல்கரமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸை வச்சு, அந்த மசாலா பொருட்களை வச்சு நீங்கள் தயார் பண்ணும் பொழுது ஒரு ஆர்த்தன்டிக்கான ருசி உங்களுக்கு கிடைக்கும். சாம்பார் பொடி போடும்போது ஏன்னா அதில் ஜீரகம், மிளகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே கலந்த கலவை இருக்கும் பொழுது அது தக்காளி சாதத்துக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும். நல்லெண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா நெய் போட்டால் ரெண்டும் ஒரு ருசியை தராது. அதனால் நெய் போட்டு செய்யக்கூடிய இந்த தக்காளி சாதத்துக்கு கடலெண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலோ நீங்கள் விட்டுக்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.